ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபாரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்குக்கான ஒரு ஒன் ஷாட். ஸோ என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஜிகேவோட பர்த்டே. ஸோ போன இயர் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணி 2 months 3 months இருக்கும். ஸோ இப்போது 1 year சக்ஸஸ் ஆகி 2வது பர்த்டே அப்போ விஷ் பண்ணுறோம். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் நம்மளுடைய ஷை பண்ணி இப்போ எல்லாரையும் ஷை ஆக்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக், எல்லாரும் சொல்கிறேன் நம்ம மாஃபியா பாஸ், நம்மளுடைய ஃபேன்ஃபிக்ஸ் பேஜுக்கு அண்ட் ஃபேன்ஃபிக்ஸ் ரன் பண்ணுற எல்லாருக்கும் ஸ்டோரி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய செல்லக்குட்டி ஜங்குக்கு தான் பர்த்டே. மறக்காமல் எல்லாருமே ஜிகேக்கு விஷ் பண்ணிடுங்க. அண்டு அவர் எப்போவுமே அவரோட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அது எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆகணும். மெயினாக என்னென்னா அவரோட அந்த குழந்தைத்தனம் இருக்கு இல்லையா, அந்த இன்னசென்சி, அது எப்போவுமே மறையவே கூடாது. சம்டைம் அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் நம்மளை ரொம்பவே ஹாப்பியாக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ஜிகேவை அந்த மாதிரி பார்க்க ரொம்பவே பிடிக்கும். ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு வெகுலியாக அந்த மாதிரி தான் அப்படின்ற ஒரு கர்வம் இல்லாமல் அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாள். ஸோ அந்த ஒரு ஷைனஸோ அந்த ஒரு இன்னசென்ஸியோ எப்போவுமே அவர் கூட இருக்கும். எவ்வளோ தான் அவருக்கு ஹேட் வந்தாலும் லவ்வை கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கோம், அது அவருக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே நம்ம ஜங்குக்கு விஷ் பண்ணிடுங்க. ஜங்குக்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எங்களுக்கு தெரியல உங்களோட ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கும்னு. ஸோ இந்த ஃபேன்ஃபிக்ஸில் மேடான ஒரு ஷிப்பில் இருக்கும். ஆனால் எங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய லைஃப்பை ஃப்யூச்சரில் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பட் நாங்கள் இதை பர்சனலாக பிலீவ் நீயும் ஜுமனும் மட்டும் எங்களுடைய வேர்ல்டுக்குள்ளே ரொம்பவே ஸ்பெஷல். அது உண்மை இல்லை, அது பொய்ன்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணுற நிலமையில நாங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஐ ஹோப் உங்களுடைய லைஃப்பில் எது ஹாப்பியோ எது சந்தோஷமோ அதை காட் உங்களுக்கு நிறைவேற்றி தரணும். அது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபேன் கேர்ளாக நாங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்போம். அது வரைக்கும் இந்த ஃபேன்ஃபிக்ஸ், இந்த ஸ்டோரிஸ், உங்களை ஷிப் பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு 3 பேரோட பர்த்டே விஷ் இருக்குடா. ஸோ ஒன்று தன்யாவோட சிஸ்டர் ஜான்சி, அப்புறம் லச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர், அப்புறம் ஜாஸ்மின். அவங்க 3 பேருக்குமே இன்றைக்கும் நம்ம ஜேகே பர்த்டே அப்போது அவங்களுக்கும் பர்த்டே தாண்டா. ஸோ இது ஒரு லக்கி டே, நிறைய ஆர்மி செலிப்ரேஷன் பண்ணுற டே. ஸோ இந்த டேயில் அவங்க பர்த்டே வந்தப்போ ரொம்ப ஹாப்பி தான். உண்மையாலுமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆல். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக வாழணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஷார்ட் இந்த ஸ்டோரி நான் நியூவாக ட்ரை பண்ணுறேன். இதோடைய ரியாக்ட் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த ஸ்டோரிக்கான ஒரு க்யூட்டான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போங்கடா. ஏன்னா நான் இதை எப்படி ட்ரை பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச ஸ்டோரி. ஐ ஹோப் இதோட எண்டிங்கும் இதோட ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சியோலில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ தெரியும் இல்லையா, ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அது 3rd floorல இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அவுட் சைடு அந்த பால்கனி ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அங்கே இருக்க அந்த சன்னோட லைட் உள்ள ஒரு பர்சனோட பெட்ரூமில் படுது. அந்த பர்சன் அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சன்லைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். அந்த ஸ்மைல் சட்டுன்னு ஃபேட் ஆகுது. அவர் பக்கத்தில் டேபிள், அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் அவருடைய கிளாஸ் எடுத்து வேர் பண்ணுறாங்க. ஸோ வேர் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் இருந்து ரொம்ப பொறுமையாக இறங்குறாங்க. அவர் பைஜாமா வேர் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே அதெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக அவரோட ஃப்ளாட்டை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அது ஒரு ஈவினிங் டைம், அவரோட ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் இப்போது ஒரு பார்க்குக்கு வாக் போகிறாங்க. ஸோ அவர் கையில் ஒரு ஸ்ட்ரிக் அண்ட் அவர் கையில் ஆல்ரெடி
ஒரு லாக்கெட் ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா ஒரு ஹாட் சில்வர் கலர் செயினில் வச்ச லாக்கெட்டு. அந்த லாக்கெட் உள்ள வந்து ஒரு 2 பர்சனோட பிக்கு இருக்கும், சிங்கிள் பிக்கு. அது அப்படியே அவரை கையில் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஐஸில் அவ்வளோ ஒரு சேட்னஸ்ஸு. அவர் கிளாஸ் வேர் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே கலட்டிட்டு ஒரு மாதிரி தொடச்சிட்டு மறுபடியும் அதை வேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சனுக்கு ஒரு 58 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும். ஸோ அந்த பர்சன் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட அந்த கையில் இருக்க லாக்கெட்டோட அப்படியே போயிட்டுருக்காங்க. ரொம்ப பொறுமையாக அந்த ஃப்ளாட்லேருந்து லிஃப்ட்டுக்கு போயிட்டு வாக் பண்ணிகிட்ருக்காங்க. லிஃப்ட்டுக்கு போயிட்டு பட்டன் கிளிக் பண்ண அந்த ஃப்ளாட்லேருந்து ஒரு குட்டி கேர்ள் அப்படியே ஓடி வரா. அவளுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அப்படியே ஓடி வரா, ஹாய் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு அந்த பர்சன் பார்த்துட்டு, தியா செல்லம் எங்கே உன்னோட அந்த 2 தருதலை கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. இந்த சைடு பேக்லேருந்து 2 பர்சன் ஒரு மாதிரி கேஷுவல் வேரில் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஹேரு. 2 பேரும் அப்படியே ஓடி லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு, ஏய் வால் சொல்லாமக்குள்ளே ஓடி வந்துட்டு உங்கள் அம்மா இப்போ வந்து யார் பதில் சொல்கிறது, வெக்கேஷன் லீவுக்கு எங்களை வந்து இங்கே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியா பாப்பா அப்படியே தூக்கிக்கிறாங்க. இந்த சைடு 2 பேரும் தூக்கிட்டு அவளோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு கையில் ஸ்டிக் வச்சிட்ருக்க அந்த பர்சன் அவர் எப்படி இருக்காருன்னா கொஞ்சம் நிறையவே ஒயிட் ஹேரு, கொஞ்சோண்டு பிளாக் ஹேரு. ஸோ அவர் கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அவர் ஐஸில் அவ்வளோ ஒரு ஏக்கோ. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன 2 பேரும் அதிசயமாக ஒன்றா வந்திருக்கீங்க, ஹோபி ஒர்க் இல்லையா, சுகா நீயும் லீவா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு 2 பேரும் திரும்பி ஜிம்மனை பார்க்குறாங்க ஒரு ப்ரைட்டான ஸ்மைலோட. ஜிம்மன் எங்கே போயிட்டுருக்க அப்படி சொல்லிட்டு இந்த சைடு பார்க்குக்கு தான், இன்றைக்கி வெனஸ்டே இல்லையா, ஸோ சும்மா தான் பார்க்குக்கு போகலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. பார்க்குக்கா, நாங்களும் அங்கே தான் போகிறோம் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியா பாப்பா அப்படியே ஜிம்மன் கிட்ட சொல்லிகிட்ருக்கு. ஜிம்மன் அவளை கூப்பிடுறாங்க. ஸோ ஹோபி அப்படியே கீழே இறக்கி விட ஜிம்மனை போயிட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ண ஜிம்மன் கீழே குனிஞ்சு அந்த தியா பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. வெக்கேஷன் ஹாலிடேக்கு வந்திருக்கீங்களா, சம்மருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தத்தா எங்கள் அம்மாவுக்கு குட்டி பாப்பா பிறக்க போது, நான் அங்கேருந்து ரொம்ப சத்தாக்கிறேன்னா அதனால எங்கள் அம்மா இங்கே அனுப்பி வச்சிச்சு. ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப துருத்துறான்னு பேசிகிட்ருக்கு. இந்த சைடு ஹோபியும் சுகாவும் அப்படியே ஜிம்மனையே பார்க்குறாங்க. ஜிம்மன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, வாவ் குட்டி பாப்பா வரப்போதா, உனக்கு தம்பி பாப்பா பிடிக்குமா தங்கச்சி பாப்பாவா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கேன். எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே, ஆனால் நான் அதுங்களை ரொம்ப சேஃபாக பார்த்துப்பேன் தெரியுமா, எங்கள் கிராண்ட்பாஸ் மாதிரி அப்படி சொல்லிகிட்ருக்கேன். 2 பேரும் ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. லிஃப்ட் வந்து க்ளோஸ்ட்லேருந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போது தியா பாப்பா ஃப்ரண்ட்டில் ஓடுறா, பின்னாடி நம்ம ஹோபி சுகா அப்புறம் நம்ம ஜிம்மன் லைட்டாக ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் ஒரு மாதிரி ஒரு நார்மலான ஒரு சட்டன் ஸ்மைல், ஒரு மாதிரி சேட் கலந்த அந்த ஸ்மைலு அப்படியே பார்த்துட்டு அவர் கையில் இருக்க லாக்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு பர்சனோட ஃபேஸ் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு. அது பக்கத்தில் ஜிம்மனோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ அந்த லாக்கெட்டில் அப்படியே பார்த்துட்டு அந்த லாக்கெட்டுக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் தள்ளின மாதிரியே பீச்சும் இருக்குது. ஸோ பீச்சோட சைட்டில் தான் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு தான் போயிட்டுருக்காங்க. இந்த சைடு தியாவுக்கு பின்னாடி 2 பேருமே வந்து போயிட்டுருக்காங்க. தியா எங்களை ஓட விடாதடி, நாங்கள் சின்ன பிள்ளைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு 2 பேரையும் தியா ரொம்ப சத்தாச்சிட்ருக்கு. ஜிம்மன் ரொம்ப காமாக அங்கே வாக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கையில் இருக்க வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. இந்த சைடு அந்த பார்க் கிட்ட தான் வராங்க. அது பார்க்கோட என்ட்ரன்ஸை பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி என்னென்னமோ ஃப்ளாஷ் ஆகுது. அது ஸ்டில் இன்னமும் அவர் மைண்டை விட்டு மறையவே இல்லை. அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் அப்படியே அங்கேயே நின்று ஒரு 5 செகண்ட் அப்படியே அங்கேயே நிற்கிறாங்க. நின்றுட்டே இருக்கும்போது இந்த சைடு நம்ம சுகா தான் ஜிம்மனை பிடிச்சி, வாடா என்ன இங்கேயே நின்றுட்டுருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே நார்மலுக்காக வந்துட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே
அவர் நார்மலாக அங்கே இருக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் கார்டன், அப்புறம் அந்த மேலே இருக்க ஸ்கை, அதெல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் ஷாப் வந்து கண்ணில் தென்படுது. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ரோடை க்ராஸ் பண்ண மாதிரி. ஸோ அங்கேருந்து நம்ம ஜிமனுக்கு அந்த ஷாப் கண்ணில் தென்படவே பக்கத்தில் இருக்க ஹோபியை தான் கேட்குறாங்க, இது என்ன ஷாப் புதுசாக இருக்குது, நல்லா இருக்கே அவுட்லைனே வெளியே, இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹோபி திரும்பி பார்க்குறாங்க. தெரியல, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ தான் தியாக்காக வரேன், தெரியலையேடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஹோபி நீ பாரு, நான் கொஞ்சம் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வரவான்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறாங்க. ஸோ ஹோபியும் சுகாவும் வந்து ஜிமினோட ஆப்போசிட் ஃப்ளாட், ஓகேவா. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜிமன் அப்படியே ரொம்ப ரொம்ப பொறுமையாக க்ராஸ் பண்ணிகிட்ருக்காங்க. க்ராஸ் பண்ணி அங்கே இருக்க ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் அந்த ஷாப் தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவுட்புட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு ஏதோ அது உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால் சரி ஆன்டிக் தானே என்ன ஏதுன்னு பார்க்கலாம், அவருக்கு ஆன்டிக்கை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் போகிறாங்க. உள்ளே போகும்போதே ஒரு பர்சன் இருக்காருன்னா ஃபுல்லி ஒயிட் ஹேரில் இருக்கார். அவரும் சேம் டு ஜிமன் அந்த மாதிரி தான் ஏஜில் இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஜிமனை பார்த்ததும் இது என்ன ஷாப், எவ்வளோ நாளாக இங்கே இருக்குதுன்னு கேட்க, ஓ நீங்கள் பார்க்கலையா, இது ரொம்ப நாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாவா, நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததில்ல. ஸோ ஒரு சரி அப்படியா, சரி உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்கும், நிறைய ஆன்டிக் இருக்கும் என்னோடய கலெக்ஷனில், போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் சும்மா அங்கே இருக்க அந்த கலைப்பொருட்கள் அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அந்த மாஸ்க்கு, அதர் கண்ட்ரியில் இருக்க யூஸ் பண்ண திங்ஸு, ஓல்டு பண்டைய கால திங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது வந்து ஒரு உள்ள லாங்காக ரொம்ப பெரிய ஷாப்பாகவே இருக்குது. இந்த சைட் ஜிமன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸ்குவாடு அந்த மாதிரி திங்ஸ் கூட இருக்காங்க. அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி கையால் செய்யப்பட்ட பொருட்கள் அது எல்லாமே இருக்குது ஆன்டிக் திங்ஸாக. ஜிமன் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது அவர் ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு கிளாஸ் மிரரோட ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜிமன் ஐஸை க்ளோஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஏதோ மின்ற மாதிரி இருக்குது. ஜிமன் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து அந்தளவுக்கு யாருமே இல்லை. கொஞ்சம் ஜிமன் க்ராஸ் பண்ணி வர வரைக்கும் ஒரு 4-5 பேர் அங்கே திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமன் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, இந்த நிறைய திங்ஸ் போட்டு வச்ச ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அந்த சைடுக்காக தான் போயிருப்பார். அங்கே வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்குது. அது அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஃபேஸில் படவே, எங்கேருந்து வருது இந்த வெளிச்சம்னு அவர் அப்படியே லைட்டாக நகர்ந்துட்டு பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பிளாக் கலர் கலந்த ஒரு கோல்டு கலரில் இருக்குது அந்த பாக்ஸு. ஸோ அப்படியே பார்க்குறாங்க, என்னது இது, இதுலாம் என்ன இருக்குது, மிரர் மாதிரியே இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் எங்கேருந்து வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் பாக்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அந்த பாக்ஸை தொடும்போது அந்த பாக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு சின்ன மியூசிக் மாதிரி கொடுக்குது. அந்த மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது, ஜிமன் ஓப்பன் பண்ணும்போது அந்த பாக்ஸ் அப்படியே லைட்டாக ஓப்பன் ஆகிக்கிட்டே அந்த மியூசிக் இருக்குது. ஜிமன் ஷாக்கிங்காக ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக பார்க்குறாங்க. நல்லா இருக்கே இதோட ஆன்டிக் திங்ஸ், என்னவா இருக்கும், இவ்வளோ அழகாக அவ்வளோ பெருசாக இருக்கே, மியூசிக்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. லைட்டாக ஓப்பன் ஆனது ஜிமன் லைட்டாக அது மியூசிக் ஸ்டாப் ஆனது என்னன்ற மாதிரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனதுமே ஒரு நோட் மாதிரி இருக்குது. நீங்கள் இழந்த உங்களுடைய கடந்த காலத்தை வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நோட் இருக்குது ஜிமனுக்கு. அது வந்து நல்லாவே படிக்க வருது. ஆனால் அந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப ஓல்டு திங்ஸில் ப்ரஷில் எழுதுன மாதிரி இருக்குது. ஜிமன் ஸ்மைல் பண்ணுறாங்க. அவரோட ஐஸில் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு லாங் ப்ரீத் இழுத்து விட்டு, அப்படி ஒரு விஷயம் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு அவர் அப்படியே அங்கே அந்த பாக்ஸோட உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபேஸ் பார்க்குற ஒரு ரவுண்டாக கோல்டன் கலரில் இருக்குது. அந்த கோல்டு வந்து கொஞ்சம் பழசான மாதிரியான ஒரு மிரர் ஒன்று இருக்குது. ஜிமன் பார்க்குறாங்க,
மிரரா, இந்த மிரருக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸு அப்படின்ற மாதிரி அந்த மிரரை எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த மிரரில் அப்படியே ஜிம்மனோட காலேஜ் டைம் அவரோட ஃபேஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மன் ஷாக்கிங்கான ஐஸில். இந்த சைடு அந்த மிரருக்கு பேக் சைடில் ஜிம்மனோட அந்த பேக் சைடில் ஒரு பர்சனோட ஃபேஸ் தெரியுது. ஜிம்மன் கண்ணிலேருந்து அப்படியே தனியாக வந்துட்டுருக்கு. அப்படியே பார்க்குறாங்க திரும்பி. ஆனால் அவர் பின்னாடி யாருமே இல்லை. பட் அந்த மிரரில் ஜிம்மனுக்கு பின்னாடி ஒரு பர்சன் ப்ரைட்டாக ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மன் அந்த பர்சனோட அந்த ஃபேஸை அப்படியே டச் பண்ணுறாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே அந்த மிரர்லேருந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி ஆகுது. இப்போது அங்கே அந்த மிரர் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஜிம்மனை காணோம். ஸோ ஜிம்மனோட வாக்கிங் ஸ்டிக் மட்டும் அங்கே சைடில் இருக்குது. அப்படியே ஜிம்மன் அந்த மிரர் அப்படியே உள்ள அப்சர்ஸ் ஆகுறாரு பெரிய லைட்டோட. அண்ட் அந்த மிரர் அப்படியே கீழே விழுக லைட்டாக அந்தளவுக்கு அது உடையவும் இல்லை, எதுவும் பண்ணலை. அந்த லைட்டான அந்த சவுண்டோட அந்த மிரர் அப்படியே கீழே விழுகுது. இந்த சைடு ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்துச்சுன்னு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மன் ஒரு பார்க்கோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நின்று பார்த்துட்டு இருந்தாங்கன்ட்டு. அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு அப்போ தான் ஒரு மைண்டுக்கு ஞாபகம் வருது. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அவரோட கையில் அழகான ரோஸோட ரொம்ப அழகான ஒரு லாக்கெட்டோட பிரைட்டான ஸ்மைலோட சின்ன ஷைனஸோட அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஜிம்மனுக்கு அவருக்கும் 20 ஸ்டெப்ஸ் தான் வந்து பேக். ஜிம்மன் அப்படியே அவரை பார்க்குறாங்க. அவர் 40 இயர்ஸ்க்கு பேக்கில் இருக்காங்க. அவ்வளோ யங்கா அப்படியே அவரை டச் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஃபேஸ், அவர் ஹேண்ட்ஸு, அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பார்க்குறாங்க. அந்த இடமே மறுபடியும் வந்து ரொம்ப ஓல்டாக 40 இயர்ஸ்க்கு பேக்கில் ஜிம்மனோட 18 இயர்ஸில் இருக்கார். அப்படியே பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. இப்போது இதற்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்க அந்த பர்சன் அவர் கையில் இருக்க அந்த திங்ஸை பேக்கில் வச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடின மாதிரியே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அந்த ஷைனஸில் ஒரு மாதிரி குழஞ்சிட்டே வருவாங்கள்ல, ஆப்போசிட்டில் ஜிம்மனை பார்த்துட்டு வராங்க. ஜிம்மன் ஐஸ் வைடாகுது. ஸோ ஜிம்மனுக்கு எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது. அதனால் ஜிம்மன் அடுத்த செகண்ட் அங்கேருந்து ஓடுறாங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை நோக்கி. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ அப்படியே ஜங்குக்கை நோக்கி ஓடுறாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க. ஜிம்மனோட குரல் கேட்டது ஜங்குக் ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்பீடாக வர ஜங்குக்கை நோக்கி ஓடின ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கை அவரோட ஷர்ட் பிடிச்சி ரொம்ப நெருக்கமாக அவர் பக்கத்தில் இழுத்து அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து நகர்றாங்க. ஸோ நகர்ற ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அவர் பேக்கில் ஒரு கார் அப்படியே அவங்கள க்ராஸ் பண்ணி போகுது. அந்த கார் அவரை க்ராஸ் பண்ணி போகவும் ஜிம்மன் நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து அப்படியே சைடில் 2 பேருமே அங்கே இருக்க அந்த தரையில் அப்படியே விழுறாங்க கீழே. ஜங்குக் மேலே ஜிம்மன் அப்படியே 2 பேரும் அவ்வளோ இதுவாக விழுறாங்க. அந்த கார் அவங்க 2 பேரையும் க்ராஸ் பண்ணி போக ஜிம்மனோட ஐஸ் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஜிம்மன் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஜங்குக் உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்கு, நீ சேஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அந்த சீக்ஸை பிடிச்சி அவர் ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அவர் ஹெட்டு அவரோட பாடியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அவரோட சீக்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி அவர் ஃபேஸை கப் பண்ணி அவரோட ஃபோர்ஹெட்டு, ஐஸு, நோஸு, லிப்ஸுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. இன்சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. செம்ம ஷாக்காக அப்படியே ஐஸ் வைடாக பார்க்குறாங்க. ஜமன் என்ன பண்ணுற ஜமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஷை ஆகுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா ஜிம்மன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைடா, உன்னை நான் காப்பாற்றிட்டேன், இனி நீ என்னை விட்டு போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க, அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க.
அவருக்கு ஒரு செகண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. இந்த சைடு ஜிமன் அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் செஸ்ட்டில் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. சரி ஜிமன் அப்படியே இருக்க ஜங்குக்கு ஒரு 5 minutes கழிச்சு ஜிமன் ஒரு மாதிரி விளக்குறாங்க. ஜிமன் என்ன பண்ணுற, நகரு, நம்ம ரோட்டில் இருக்கோம், யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நகர்த்த ஜிமன் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவர் ஐயாஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க அவருக்கு. இந்த சைடு ஜிமன் அப்படி பண்ணுறது ஜங்குக்கால அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. ஜங்குக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜிமன் ஏன் இப்படி ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிமன் ஏன் பார்த்துட்ருக்கா ஒரு மாதிரி உத்து இது. ஜிமன் கண்ணில் அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியும் டியர்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜிக்கிக்கு. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் எந்திரிச்சு நின்றுட்டு ஜிமனை பார்க்குறாங்க. ஜிமன் இன்னமும் ஜிக்கியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவனை டச் பண்ணி பார்க்குறாங்க சுற்றி. இந்த சைட் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஸோ சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸில் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுடைய அந்த டைம் வந்து ஒரு 1900s வருதில்ல, விண்டேஜ் மாதிரி அந்த மாதிரி சீசன் தான். ஸோ 90களில் இருக்க லைஃப் ஸ்டைல். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் வியர்டாக எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க அங்கே இருக்கவங்கலாம். ஜிக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமனோட கையை ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. ஜிமன் என்னன்ற மாதிரி ஜேகேவோட ஹேண்ட்ஸை பார்க்க ஜேகே ஜிமனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி இழுத்துட்டு அங்கே அந்த பார்க்கை தாண்டி இருக்க ஒரு ஸ்ட்ரீட் லாஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே ஒரே ஒரு ஓல்ட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. அங்கே பீப்புள்ஸ்லாம் நடமாட்டம் இருக்காது. அந்த ஓல்ட் ஹவுஸ் இருக்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் லாஸ்ட் எண்டில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு ஈவினிங் டைம், ஒரு 5 போல் சன் வந்து மறையிற டைமாக, அதனால கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. இந்த சைடு ஜிகே ஜிமனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி வலிச்சுட்டு தரத்தரன்ட்டு ரோட்டில் இழுத்துட்டு ஓட ஜிமன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். பட் ஜிமன் ஜிகேவோட கையை ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. இந்த சைடு ஜங்குக் ஜிமனை ஹேண்ட்ஸை வலிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட் கிட்ட தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரீட் கிட்ட கூப்பிட்டு போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரீத் பண்ணுறான். இந்த சைட் ஜிமனும் அப்படியே என்னன்ற மாதிரி முழிச்சு பார்க்க ஜிமன் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக் ஜிமன் அங்கே இருக்க அந்த ஓல்டு ஹவுஸோட வாலில் ஒரு மாதிரி சாய்க்கிறாங்க. சாய்ச்சிட்டு அவர் 2 சைட்லேயும் ஒரு மாதிரி லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு அவருடைய அந்த ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஜிமனோட ஐஸை பார்க்குறாங்க. ஜிமனோட ஐஸ் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படி போயிட்டு வர்றது, ஒரு இடத்துலையே நிற்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி 2 பேரும் ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமன் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் என்னாச்சு, ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா அப்படி சொல்லிட்டு கேட்க ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஜிமனை ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஐஸில் அப்படியே குழப்பமாக பார்க்குறாங்க. அவர் லிப்ஸை பார்க்குறாங்க. அவ்வளோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவருடைய லிப்ஸில் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக. ஜிமன் அப்படியே அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆகி அவருக்கு பேக் கிஸ் பண்ண ஜங்குக் மறுபடியும் அந்த கிஸ்ஸை இன்னும் டீப் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டு அப்படியே ரிலீஸ் ஆக இந்த சைடு ஜங்குக் தான் ஜிமனோட ஃபேஸே பார்த்துட்டு அவர் ஐஸே பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குது ஜிமன், எனக்கு ஒன்றும் புரியல. நான் பக்கம் வந்தாலே நீ 10 அடி தூரம் விலைக்கு ஓடிடுவேன். என்கிட்ட பேசணுன்னாலே அவ்வளோ ஷையாவேன். இன்னைக்கு என்ன பண்ணுற நீ? நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் உன்கிட்ட நெருங்கி வரேன். நீ என்னடா பண்ணுற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸே பார்த்து கேட்க ஜிமனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாண்டா. ஜிமன் இப்போது இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து சொல்லியிருப்பேன் 55 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமனோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா, ஜேகே அண்ட் ஜிமன் 2 பேருமே சேம் காலேஜ், சேம் கிளாஸ்மேட். அண்ட் ஜிமன் வந்து ஒரு காலேஜில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. அந்த காலேஜ் எப்படின்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் சேர்ந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் என்ன சொல்லுவாங்க, அந்த நன்ஸ்லாம் நடத்துவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டில் நடக்கிற ஒரு காலேஜ். ஸோ ஜிமன் வந்து அவருடைய சிட்டிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி அந்த ஹாஸ்டலில்
படிச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட் இயர். அண்ட் நம்ம ஜங்குக் வந்து அதே ஹாஸ்டலில் அந்த ஆஃபனேஜ் கிட்ஸுக்கும் சேம் அதே பிளேஸ், அந்த காலேஜ் அந்த ஸ்கூல் நடத்துகிற ஒரு ஆஃபனேஜில் இருந்து வளர்ந்த ஒரு பையன்தான் நம்ம ஜங்குக் ரொம்ப சைலண்ட் அண்ட் ரொம்ப ஷை டைப்பு. அவராக யார்கிட்டேயும் வந்து ரொம்ப பேச மாட்டார், ரொம்பவே ஷை டைப், யார்கிட்டேயும் தலை நிமிந்து பேச மாட்டார், கேர்ள்ஸ்னாலே ரொம்ப ஷை ஆவார். அண்டு அவரும் நம்ம ஜிமனும் சேமாக படிக்கிற கிளாஸ் ரூமில் தான் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டே 2 பேரும் சேம் பெஞ்ச். ஜேகே தான் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க, ஜிமனோட பக்கத்து சீட்டு தான் ஜேகே. ஒரு மாதிரி 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம். ஜிமன் வந்து எப்படின்னா ஒரு நார்மல் ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம். ஸோ எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பயப்படுற ஒரு பர்சன். ஆனால் ஜங்குக்கு வந்து ஷை ஆகுவாங்க, ஆனால் எல்லாத்துலேயும் போல்டாக இருப்பாங்க. ஆனால் அவரால் வந்து மற்றவங்க கூட ஈஸியாக ஜெல் ஆக முடியாது. அவர் ஒரு லோன்லி லைஃபோடு தான் இருப்பார். அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு யாருமே கிடையாது. ஆனால் பேசுகிறதுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அவரோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மட்டும் நார்மலாக கேஷுவலாக பேசுவார், மிச்சம் எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம ஜேகே. அண்டு அதே கிளாஸோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் நம்ம சோப். ஸோ நம்ம சோப்பும் ஒரு மேரிடு கப்புள் தாண்டா. ஸோ நம்ம ஜேகே அண்ட் ஜிமன் கூட படித்தவங்க தான். ஸோ சேம் கிளாஸ்மேட். அவங்க 2 பேரும் தான் இப்போ மேரேஜ் ஆகி அவங்களுடைய பாப்பா தியாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணி ஒரு கேர்ள் அடாப்ட் பண்ணி, அந்த கேர்ளுக்கு தான் இப்போது நம்ம தியா பாப்பா பிறந்திருப்பா. ஸோ அவங்க 2 பேருமே அந்த டைமில் அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜேகே அண்ட் ஜிமனுக்கு வந்து போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. ஆப்போசிட் பெஞ்ச் தான். இந்த சைடு நம்ம ஜிமன் அண்ட் ஜங்குக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணிக்கிறது. ஸோ ஜங்குக் வந்து ஃபஸ்ட்டில் உட்காருவாங்க, ஜிமன் அவருக்கு லாஸ்ட் சைட்டில் உட்காருவாங்க. ஜிமன் கொஞ்சம் பயந்த சுபாவன்றதால ஜங்குக்கு பார்த்ததும் லைட்டாக விலகி உட்கார்றது அந்த மாதிரி. ஜங்குக்கு வந்து சைலண்ட் டைப்புன்றதால சீக்கிரமாக அவர்கிட்ட வந்து யாரும் மர்ஜ் ஆக மாட்டாங்க, பேச கொஞ்சம் தயங்குவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் அவங்களோட லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கும். அவங்க 2 பேருக்கும் போக போகவே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களோட சைலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி ஜிமனை ஜேகே வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஜிமன் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவா. அவங்கிட்ட ஃப்ரெண்டாக தாண்டி அவருக்கு வந்து ஒரு தனி பாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கும். ஸோ ஜிமன்கிட்ட நெருங்க ஜிமன் நர்வஸில் விலகி போவாங்க. ஸோ காலேஜ் முடிஞ்சதும் ஜிமனை லைட்டாக ஒரு ஹாஸ்டல் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது. அவங்க 2 பேருக்கும் தனித்தனி ஹாஸ்டல், அதாவது ஹாஸ்டலில் வளர்கிற பர்சன்ஸ்க்கு சர்ச்லேயே ஹாஸ்டல் இருக்குது பேக் சைடில். அண்ட் ஜிமனோட ஹாஸ்டல் வந்து காலேஜோட பேக் சைடில் இருக்கும். ஸோ காலேஜோட காம்பவுண்டை தாண்டி இருக்குது. ஸோ ஜிமன் போகும்போது ஜேகே அவர் பின்னாடியே போகிறது, அவரை ஃபாலோ பண்ணுறது, தூரத்தில் நின்று ஜிமனை பார்க்குறது, அப்படி தான் அவங்களோட அந்த க்யூட்டான லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஜங்குக் மேலே ஜிமனுக்கும் லவ் வந்திருக்கும். எப்போவுமே யார்கிட்டேயும் பேசாத ஒரு பர்சன் ரொம்ப வந்து நம்மக்கிட்டேயே நெருங்கிறது, அது ஒரு பதட்டம். ஆனால் அது பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு அவர் பின்னாடி வர்றதும், அவரை பார்க்குறதும், அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதும், அவரோட அந்த பன்னி ஸ்மைலும், அவரோட ஐஸோ, ஜிமனை பார்க்குற விதமும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவரோட அந்த வயிற்றுக்குள்ளே ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஷையாவாங்க ஜிமன் ஜேகே பார்க்க. ஸோ இப்படி தான் அவங்களோட அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே ஜிமன்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போதெல்லாம் கிளாஸ் ரூமை தவிர்த்து மிச்சம் எங்கேயுமே 2 பேருமே வந்து அவ்வளோ நெருக்கமாக பேச மாட்டாங்க. அவங்களோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லப்போனால் அந்த காலேஜோட கொஞ்சம் தாண்டி இருக்க அந்த பார்க் தான். ஸோ அப்போவும் அந்த பார்க் இருக்குது. அந்த பார்க்கு அப்போ வேறு மாதிரி இருக்கும், ஃபுல்லாகவே சேஞ்சிங்காக. ஸோ அந்த பார்க்கிட்ட தான் 2 பேரும் போவாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் கார்னரில் உட்காருவாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. மறுபடியும் ஜிமன் போகிறேன்ட்டு ஐஸ்லேயே கேட்க ஜேகேவும் ஐஸ்லேயே ஓகேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்படியே போக அவங்களோட செகண்ட் இயரில் நம்ம ஜிமன் கிட்ட ஜேகே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஷையாக நர்வஸாக அவர் கையில் அந்த ரோஸ் அண்ட் அந்த லாக்கெட், அவரோட பார்ட் டைம் ஜாப்பில் கலெக்ட் பண்ணி வச்ச மணி வச்சு ஜிமனுக்காக ஒரு லாக்கெட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த லாக்கெட்டில் ஜேகேயோட பிக் வச்சுட்டு ஜிமனோட பிக் வந்து சிங்கிள் அந்த காலத்து பிக் தான்.
ஸோ அதை வந்து அவங்க எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணி அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அன்றைக்கி ஒரு லீவ் டைம், ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தான். ஸோ அந்த டைமில் ஜிமனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 டேக்கு முன்னாடியே இந்த டைமுக்கு வரணும்னு சொல்லி ஜிமனுக்கு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஜிமனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் வாங்கிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ அது ஒரு லீவ் டைம் தானே. ஜிமனும் அவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிட்டு ஜிமன் ஜங்குக்கை பார்க்க வந்திருப்பாங்க அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு. அண்ட் ஜங்குக்கும் ஜிமனுக்காக அழகான ஃப்ளார்ஸும் அந்த லாக்கெட்டோட ரொம்ப ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ ஜிமனை பார்த்து பிரைட் ஸ்மைல் பண்ண ஜிமன் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே பார்த்து நிமிர்ந்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ண அவருடைய ஸ்மைல் மொத்தமாக ஃபேட் ஆகிருக்கும். பிகாஸ் ஜிமன் ஸ்மைல் பண்ணி ஒரு 2 செகண்ட்லேயே ஜங்குக் அவரோட கால் கிட்ட ரத்த வெள்ளத்தில் வந்து விழுந்திருப்பார். பிகாஸ் அவர் பின்னாடி வந்து அந்த ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி ஜேகேவோட அந்த காரு கண்ட்ரோல் இல்லாமல் ஜேகே மேலே மோதி ஆன் டைம்லேயே ஜேகே ஜிமன் முன்னாடியே அவரோட ஹெட்டில் அடிபட்டு அவர் ஐஸ் ஓப்பன்லேயே ஜேகே ஜிமனோட காலுக்கு முன்னாடி விழுந்திருப்பாங்க. அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டிஷாக அப்படியே அவர் வந்து ஜிமனை பார்க்க அவரோட ஐஸ் அப்படியே ஜிமனை பார்த்துக்கிட்டே அவ்வளோ ஏக்கத்தோடு அப்படியே ஓப்பன்லேயே அவர் வந்து டையாக இருந்திருப்பார். இதை பார்த்து ஜிமனுக்கு அவ்வளோதான், அங்கே அவரோட நிலமை ஃபுல்லாக டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த அந்த மொமெண்ட்டை பார்த்ததோட ஜிமன் அங்கேயே அப்படியே ஃபேடாகி விழுந்திருப்பாங்க. ஆஃப்டர் ஒரு 3 days கழிச்சு தான் நம்ம சோப்மின் 2 பேருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஜிமனோட ஃப்ரெண்ட் தான். அவங்களுக்கு தெரியும் ஜிகுக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்க பாண்டிங். இவங்களும் அதே மாதிரி தான். அந்த காலத்தில் அந்த டைம் 90s வந்து அந்தளவுக்கு பாய் லவ்வுக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இவங்க 2 பேருக்கு அவங்க லவ் பண்ணுற விஷயம், அவங்களுக்குள்ளே அந்த ஃபீலிங் நம்மளை மாதிரி தான் இருக்குன்றதை தாண்டி எல்லாமே தெரியும். ஸோ அப்படியே நம்ம ஜிமனை பார்க்க வராங்க. ஸோ ஜிமனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. சோப்மின் 2 பேரும் ஜிமன் கையில் ஜேகேயோட அந்த லாக்கெட் தான் கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஜங்குக் எங்கன்னு கேட்கும்போது அவன் அன்றைக்கி இறந்துட்டான் ஜிமன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், அவரோட மொத்த வேர்ல்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜேகேவை அவரால் பார்க்க முடியாதுன்ற ஒரு விஷயத்தை அவரால் பேர் பண்ணிக்கவே முடியலை. அவர் அந்த லாக்கெட்டோடவே அந்த லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஜிமனோட அம்மாவும் ஒரே பையன், அவனை ஸ்டே பண்ணி படிக்க வைக்கிறதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பட் இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் ஜிமன் வரமாட்டேன்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி அங்கேயே ஸ்டே பண்ணி படித்து அதே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வந்து அவரோட ஒர்க்கை ஆரம்பித்து அந்த ப்ரொஃபஸராகவே வாழ்ந்த அந்த காலேஜ்லேயே ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் ரூமில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண இடத்த ஒரு மாதிரி போய் பார்த்து அங்கேயே அவரோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. கடைசி மட்டும் அவர் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கவே இல்லை. ஸோ இப்போது அவர் இருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து அவருங்க 2 பேரும் படித்த அதே காலேஜ் இருந்த பிளேஸ் தான். ஏன்னா இப்போது ரொம்ப பழமையாயிருச்சுன்னு சொல்லிட்டு அது கைவிடப்பட்டதால் அந்த பிளேஸை இடிச்சிட்டு அந்த இடத்துல தான் அந்த நியூ அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த பிளேஸை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஜிமன் அவருடைய அந்த ப்ரொஃபஸர் ஒர்க்கு ரிட்டையர் ஆகிருப்பார். ப்ரொஃபஸர் ஒர்க்லேருந்து ரிட்டையர் ஆகி இந்த சைடு அதே அப்பார்ட்மெண்ட்டில் அங்கேயே அழகாக ஃப்ளாட் வாங்கி அந்த இடத்துல அவர் சாகிற வரைக்கும் அங்கேயே வாழணும் ஜேகேவோட நினைவோடன்னு சொல்லிட்டு நான் டெய்லி இந்த ஒர்க் தான் பண்ணுவார். அவருடைய டைமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறதுலேருந்து அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஜேகே கூட இருந்த அந்த நினைவோடு தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கன்வே பண்ணி கடைசியில் அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே டை ஆகிடுறாங்க. இந்த சைடு ஜிமனுக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஜேகே அவர் முன்னாடி டை ஆனதால் அவரால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் ஃபீடாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவரையும் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 2 days கழிச்சு தான் அவரே வந்து ஐஸை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜேகேக்கு அந்த ஆஃப்னேஜ்லேயே வந்து அவங்களுக்கான சடங்கெல்லாம் பண்ணி அந்த ஆஃப்னேஜ்க்கு பேக் சைட்லேயே வந்து சிமெண்ட்ரி இருக்கும். அந்த சிமெண்ட்ரியில் வந்து ஜேகேவை புதைச்சிருப்பாங்க.
ஸோ இது எல்லாத்தையுமே ஜிமன் கண்ணு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷாக வந்து போகுது. அவர் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸு. ஸோ இந்த 40 வருஷமும் நம்ம ஜேகேவை நினச்சி ஜிமன் ஒரு நாளாவது அவர் வந்து நேரில் பார்த்துட மாட்டாரா, ஒரு நாள் ஆச்சும் அவர் ஃபேஸை பார்த்து பேசிட மாட்டோமா அப்படின்ற ஒரு தாட்டோடு தான் அவரோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்களோட லவ் கொஞ்ச நாள் இருந்தாலும் அந்த லவ் ரொம்பவே டீப்பான லவ்வாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் டைமை ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் அவங்க 2 பேர் பார்வையே அவங்களோட லவ்வை வந்து அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கும். ஜிக்குக்கு 2 பேருமே அவங்களோட அந்த கிளாஸாக இருக்கட்டும், அவங்களோட அங்கே இருக்க கிரவுண்டாக இருக்கட்டும், அவங்க நடக்கிற அந்த பாத்தாக இருக்கட்டும், அவங்களோட அந்த பார்க்காக இருக்கட்டும், மீட்டிங் பிளேஸாக இருக்கட்டும், அவங்களோட பார்வையில் தான் அதிகமாகவே பேசியிருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கும். ஜிகேக்கு ஜிமனோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன அவருக்கு அவ்வளோ ஹாப்பியே கொடுக்கும். அவரை அப்படியே அட்மையர் பண்ணி பார்ப்பார், ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஸ்மைல் ஃபேஸ் அவர் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பார் தொடர்ந்து இந்த 40 இயர்ஸில். ஸோ அப்படி ஒரு லைஃப் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அது கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த அந்த லைஃப் இப்போ அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்போது அவரால் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குள்ளே என்ன மொமெண்ட் நடந்துச்சோ, அடுத்து என்ன நடக்க போதோ, அந்த மொமெண்ட்லேருந்து ஜேகேவை காப்பாற்றின அந்த சந்தோஷம் அவருக்கு இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த சைடு அவரோட ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், அவர் மனசெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. அவரால் முடியல, அந்த ஃபீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியல, அதை பற்றி அவரால் பேசவும் முடியல. ஸோ அதை மறக்கவும் முடியல. இப்போ கரண்டில் வாழ்ந்த வாழ்க்கையும் அவருக்கு நரகமாக இருந்தது. இப்போ ஜிகேவோட அந்த முகத்தை பார்க்கும்போது அப்படியே அவரோட அந்த ஜிகேவோட ஐஸோட லாக் ஆகி டியர்ஸாக போயிட்டுருக்கு. அந்த ஐஸ் ஜிகேவே அப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கு. அந்த டீப்பான ஐஸில் அவங்க 2 பேருக்குள்ளே அங்கே எந்த ஒரு பேச்சும் இல்லை. ஜிகே ஜிமனை பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமன் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜிகேவை பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு என்னன்னு தெரியல. ஜிகேவோட அந்த 2 சீக்ஸையும் ஒரு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக கப் பண்ணுறாங்க. ஜிகே என்னன்ற மாதிரி ஜிமனையே பார்க்க அந்த ஐஸில் அப்படியே அந்த சாஃப்டான அந்த 2 சீக்ஸையும் கப் பண்ணி அவர் பக்கத்தில் இழுத்து அவர் ஃபோர்ஹெட் வச்சு, இந்த லைஃப்பில் நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல ஜிகே, எனக்கும் கூட வாழணும், இது மட்டும்தான் எனக்கு தோணுது, என் லைஃப் இனிமேல் உன் கூட தான் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அதை வெளியே எங்கே அதை பற்றி வெளியே சொன்னால் இப்படி இந்த ஒரு ட்ரீம் லைஃப்லேருந்து வெளியே வந்துடுவாங்களோ, இது எப்படிப்பட்ட லைஃப் உள்ள அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஆனால் அந்த லைஃப் அவர் வாழணும்னு ரொம்பவே பேராசைப்படுறாரு. அதனால் அவரால் அதை வெளியே சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அவர் ஃபோர்ஹெட் வச்சு ஐஸை க்ளோஸ் பண்ணி பயங்கரமாக ஒரு சீக்ஸை பிடிச்சி அப்படி வந்து ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இன்சைட் ஜங்குக் தான். சொல்லு ஜிமன், என்ன பண்ணுற நீ? ஏன் புதுசாக பண்ணிகிட்ருக்க? இவ்வளோ நாளில் என் கண்ணை பார்த்து நிமிந்து என்கிட்ட இவ்வளோ நெருக்கமாக பேசுகிறதுக்கு கூட நீ தயாராக இல்லை. ஆனால் நீ ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற? எனக்கு நீ நடந்துக்கிறது பிடிச்சிருக்கு, ஆனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்காரு. சரி, ஜேகேயோட லிப்ஸில் ஃபிங்கர்ஸ், அந்த லிட்டில் ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே அந்த ஃபிங்கர்ஸ் மேலேயே ஒரு மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த ஃபிங்கர்ஸ்க்கு மேலேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ஜேகே ஐஸை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்காது, இனிமேல் நான் இப்படி தான், இனிமேல் நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல ஜேகே, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐஸை பார்த்து சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே அவர் பேக்கெட்டில் இருந்து ஜிமனுக்காக வாங்கின அந்த லாக்கெட்டை அவர் கழுத்தில் அப்படியே வேர் பண்ணி விட்டுறாங்க. ஜிமன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அது உள்ள என்ன இருக்குன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த மொமெண்ட் எல்லாம் அப்படியே மிஸ் ஆனதில்ல. இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கை அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ் பண்ண அந்த லைஃப் மறுபடியும் அவருக்கு கிடைச்சது சந்தோஷம். அப்படியே அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு ஜிகேவை பார்த்து அவ்வளோ அழகாக ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்சை ஜிகே தான், ஜிமன்
நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை விட்டு விலகி விலகி போகிறதால உன்கிட்ட என்னால் சொல்ல முடியலடா. நீ இந்த மாதிரி என்கிட்ட முன்னாடியே போல்டாக இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் உன்னை இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்நேரத்துக்கு ஒரு அழகான கப்பலாக இருந்திருப்போம். நம்ம லைஃப்பை இந்நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுவும் ரொம்ப லேட் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கே தெரியும், எனக்குன்னு சொல்லிக்க பேரண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது. நான் என்னதான் ஆஃப்னேஜில் வளர்ந்தாலும் அங்கே இருக்கவங்க என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. பட் எனக்கான ஒரு லைஃப், எனக்கான ஒரு ஹாப்பினஸ், எனக்கான ஒரு ஃபேமிலி கிடைக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. உன்னை ஃபஸ்ட் டைம் நான் எப்போ பார்த்தனோ அப்போ எனக்கே தெரியாத ஒரு விதமான ஃபீலிங். அது என்னன்னே தெரியல. ஒரு பாய் மேலே இப்படி ஒரு ஃபீலிங் வர்றதுன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அதை எப்படியோ அதை நான் என் மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன் ஜிமன். ஆனால் என்னால் முடியலை. அது மீறியும் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு தெரியறதுக்குள்ளவே நீ முழுசாக எனக்குள்ளே வந்துட்ட. அதனாலேயே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் பரவாயில்ல, யார் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு லைஃப் வந்துச்சுன்னா, அது எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் அது நீயாக தான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவாக நம்பினேன். அது ஒன்று மட்டும்தான் ஒரே வேண்டுதலாக இருக்குது. எனக்கு என்னோடய சைட்டில் இருக்க ஃபீலிங் என்னன்னு தெரியும். ஆனால் உன்கிட்டையும் அதே சேம் ஃபீலிங் இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் உன்கிட்ட பேச ஒவ்வொரு வாட்டியும் நான் தயங்குறேன். நீ என்னை விட்டு விலகி விலகி போகிறது, நான் பேச வரும்போதெல்லாம் அங்கேருந்து என்னை பார்க்காம போயிடுவ. ஒரு மாதிரி ரொம்ப விலகி விலகி போகும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்கலையோ, நீ அவாய்ட் பண்ணுறியோன்னு ரொம்பவே பயந்தேன். இன்றைக்கி கூட உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். பிகாஸ் இது என்னோடய பர்த்டே கிடையாது. இது நான் இந்த ஆஃப்னேஜில் சேர்ந்த நாள். இதுதான் ஒவ்வொரு டைமும் என்னோடய பர்த்டேவாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய இந்த 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டில் நான் என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணணுன்னு நான் ரொம்ப ட்ரீமில் இருந்தேன். ஸோ இந்த பர்த்டே அப்போ உங்கள் லவ்வை சொல்லி நீ எனக்கு சொல்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை, அது போதும், என் கூட நீ எப்போவுமே இருப்பேன்னு சொன்ன, அதுவே என்னோடய லைஃப்பில் ரொம்பவே மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத கிஃப்டாக இருக்கும் ஜிமன். அந்த ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தான் நான் உன்கிட்ட இந்த டேக்கு என்னோடய லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். என்ன சொல்லன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது எல்லாத்தையும் உன்கிட்ட நான் சொல்லுவேன்னு கூட எனக்கு தெரியல, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே ஜிம்மனை அவரோட ஐஸில் அப்படியே பார்த்து பேசிகிட்ருக்காங்க. ஜிமன் ஜிகேயோட ஐஸை ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்க. அவர் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி. ஜிமன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். உனக்கும் என்னை பிடிக்குமா? உனக்கும் என் மேலே சேம் அதே லவ் இருக்குமா? நீ என்னோடய லைஃப் பார்ட்னராக நான் சாகிற வரைக்கும் என் கூட இருப்பியா? இந்த உலகத்தில், இந்த சொசைட்டியில் எதுக்கும் பயப்படாமல் என் கூட நிற்பியா என்னோடய லைஃப் பார்ட்னராக? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸை பார்த்து. ஜிமன் ஒரு சின்ன ஸ்மைல், அவர் ஐஸ்லேருந்து லிட்டில் ஒரு மாதிரி கலங்கின ஐஸோட, கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நான் உன்னை விட்டு விலகி போகலை சங்கு. என்னால் இந்த சொசைட்டியை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியல. பிகாஸ் நான் வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி. என் ஃபேமிலியில் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்பவே பயந்தவன். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொசைட்டியை பார்த்து வளர்ந்ததால் என்னமோ ஆம்பளை பையன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லி வளர்த்தது. எனக்கு யார்கிட்டேயும் பேசவே ரொம்ப பயம். அதனால் நீ என்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் என்னோடய ஷைனஸையும் என்னோடய பயத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் தான் நான் உன்னை விட்டு விலகி போகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன், நான் உன் கூட உட்காரணும், உன் கூட பேசணும், உன்கிட்ட என் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணணும், உனக்கும் என்கிட்ட இருக்க சேம் லவ் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் முடிவு பண்ண சங்கு. இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் பயப்பட போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் பார்ட்னர், என்னோடய லைஃப் மொத்தமும் நீ மட்டும்தான். உனக்காக மட்டும்தான் நான் வாழ போகிறேன். இனி எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. என் பேரண்ட்ஸை பற்றியும். என் பேரண்ட்ஸ் அவங்களுக்குன்னு தனி லைஃப் இருக்குது. எப்படியும் என்னை மேரேஜ் பண்ணாலும், நான் வேறு ஒரு பர்சனை லவ் பண்ணாலும், மேரேஜ் பண்ணாலும் என்னோடய லைஃப் தனி தானே. அதை அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்காக இதுக்கப்புறம்
நான் இதிலேருந்து பின்வாங்கிறதா இல்லை. இதுக்கப்புறம் நான் ஓல்டாக இருக்கணும்னு தோணலை, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது ஜிகே. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜிகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், அவரோட ஹாப்பினஸில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடமே ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஜிகே ஜிமின் அப்படியே தூக்கிடுறாங்க, அந்த ஹக்லேயே தூக்கிடுறாங்க, தூக்கிட்டு சுற்றுறாங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி பயத்தில் ஜிகேயோட நெக்கை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு என்ன இறக்கி விடு, யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்க, இதைத்தான் நானும் சொன்னேன். ஆனாலும் இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் பயப்பட போகிறதில்ல ஜிமன். என்னோடய 18 வயசு கம்ப்ளீட். இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பை நான் அந்த ஆஃப்னேஜை விட்டு வெளியே வந்து என் லைஃப் ஸ்டைலை நான் தான் சூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்னால் உன்னை ஒரு பிரின்ஸாக பார்த்துக்க முடியலனாலும் என்னோடய லைஃப் லாங் வரைக்கும் உன்னை கண் கலங்காமல் பார்த்துப்பேன். என்னை நம்பி வருவியா அப்படி சொல்லிவிட்டு அவர் கேட்க ஜிமின் எஸ் அப்படின்ற மாதிரி அவர் அவர் ஹெட்டை நாட் பண்ண. அவ்வளோதான், அவங்க 2 பேரும் அவங்களோட லவ்வை அவ்வளோ அழகாக கன்ஃபஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிமின்க்கு இன்னமும் அவர் உள்ளுக்குள்ளே ஒரு மனசோட பயம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இது எல்லாமே ட்ரீமாக நான் முழிச்சிருவேனோ அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த ப்ரப்போசலுக்கு அப்புறம் நம்ம ஜிகோக்கு ரொம்பவே போல்டாக இருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்டடீஸை ரொம்பவே சேர்ந்து ஒன்றாவே ரொம்ப ஹாப்பியாகவே முடிக்கிறாங்க. அவங்களோட அந்த லவ்வை அந்த காலேஜ்க்கோ அந்த சொசைட்டிக்கோ அந்த இயர்ஸ்க்கோ எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாத மாதிரி அவங்க லவ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக அவங்களோட பேர் எல்லாராலேயும் சொல்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கப்பலாக இருக்காங்க. இந்த சைட் ஹோபிக்கும் நம்ம யோங்கிக்கும் அவங்களோட பேர் இன்னும் போல்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் அவங்களோட லவ்வை அவங்க பிரிக்க நினச்சாலும் அது எல்லாத்துலேருந்தும் அவங்க அந்த 3 இயர்ஸ் ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஸோ ஜிமின் சொன்ன மாதிரியே அதே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராகவும் ஜேகே அவர் அந்த ஆஃபனேஜை விட்டு வெளியே அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வீடு எடுத்து ஸோ அவங்களுக்குன்னு ஜேகே ஒரு கம்பெனியில் ஃபினான்ஷியல் மேனேஜராக சேர்ந்து ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு ஜாப். ஜிமினும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவருடைய இந்த லவ்வை பற்றி பேச போயிருப்பாங்க. ஆனால் ஜிமின் வீட்டில் ஒத்துருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் முடியாது, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னும்போது ஜிமின் ஒரே ஒரு திங்க் மட்டும் தான் பண்ணுறாங்க. போன லைஃப்லேயும் நான் எப்படியும் அவன் இல்லாமல் தனியாக தான் வாழ்ந்தேன், இந்த லைஃப்பில் இவனுக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி பெரிய ப்ரீத் இழுத்து விட்டு, எனக்கு அவன் தான் முக்கியம், இதுக்கப்புறம் நான் அவன் கூட தான் வாழ போகிறேன், இனி எனக்கு எல்லாமா அவன் மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அங்கேருந்து சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ 2 பேரும் ஒரு சின்னதாக ஒரு வீடு எடுத்து அழகாக அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த லைஃப் ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு டைமும் அவர் ஒரு பக்கம் அவர் பழைய லைஃப்பை யோசித்து இந்த லைஃப்பில் ஜேகேயோட ஃபேஸை பார்க்கும்போது அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஜிமினுக்கு பெருசாக குக்கிங்லாம் வராது, ஜேகே தான் ஃபுல்லாமே அவருக்கு குக் பண்ணி போடுவாங்க. ஏன்னா அவர் ஆஃப்னேஜில் வளரும்போது ஸோ அங்கே எல்லாமே ஷேரிங் தான், ஒவ்வொரு வாட்டியும் டியூட்டி எல்லாம் மாறும் இல்லையா. ஸோ எல்லா ஒர்க்கும் நம்ம ஜேகேக்கு தெரியும். ஸோ ஜிமினை ஒரு வேலையும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஜங்குக் அவ்வளோ அழகாக அவங்க 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல் கப்பலாக இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு அது வியர்டாக இருக்கும் 2 பேருக்கும். அப்போல்லாம் அந்த லீகல் மேரேஜ்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் கூட கிடையாது. பட் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. இவங்களே அவங்களோட சர்ச்சில் போயிட்டு யாரும் இல்லாதப்போ அவங்களே அவங்களுக்காக மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க இந்த சொசைட்டிக்கு அப்போனண்ட்டாக செய்வாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். யார் நம்மளை கேட்க போகிறா, நம்ம லைஃப் நம்ம வாழ போகிறோம், யாரோ நமக்காக வாழ போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக இருந்திருப்பார் ஜேகே. சும்மா ஈக்குவல் போல்டு தான். நம்ம ஜங்குக்கு என்ன சொன்னாலும் ஸோ ஜங்குக் சைலண்ட். ஸோ இவங்கக்கிட்ட இவங்களை பற்றி பேச வந்தாலும் அதை அவங்க அழகாகவே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக்கும் அப்படி தான், ரொம்ப ஜிமினை ப்ரொடெக்ட் பண்ணுறது, டேக் கேர் பண்ணிக்கிறது, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது, ஒரு வேலையும் வாங்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப் அவ்வளோ அழகாக போகும். ஸோ இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு லைஃப்பில் ஏதோ டப் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது ஜிமின் வேண்டான்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவங்க அங்கே இருக்க ஒரு
பெட் ஷாப்பில் கிட்டியும் அண்ட் ஒரு டாகும் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க, வாங்கி அதை வந்து வளர்க்குறாங்க. ஸோ அது கூட அவங்க லைஃப்பை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒர்க் போயிட்டு வந்துட்டு சும்மனை கூப்பிட்டு வர்றது, அவங்க 2 பேரும் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க லைஃப் இப்படி தான் போகும். இந்த சைட் சோப் மீனுக்கான மேரேஜ் நடக்கும்போது தான் ஜிக்குக்கு 2 பேருமே அவங்கள போய் வந்து அவங்களது லீகலான மேரேஜாக இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலியில் அலோவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மனுக்கு லைட்டாக அவங்க ஃபேமிலி ஞாபகம்லாம் வரும். பட் அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் நிற்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபேமிலி வேறு வழி இல்லை, இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ஹாப்பினஸை கெடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஜிக்கு கூட அந்த மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்களுடைய அந்த 20 இயர்ஸ் கடந்துடுச்சு. அடுத்த 20 இயர்ஸ் ஜிக்கு அவங்களோட லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ ஒர்க் ஆஃபீஸில் இல்லாமல் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரிப் பண்ணணும், சுற்றணும், ஹாப்பியாக இருக்கணும். ஜிம்மனுக்கு எங்கெல்லாம் போகணுன்னு தோணுது அங்கெல்லாம் போகணும் அப்படின்றது. ஸோ 2 பேருமே அளவுக்கு மீறி வந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படலை. ஸோ அதனால் அவங்க லைஃப்க்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் எல்லாமே அவரை வளர்த்த அந்த ஆஃப்னேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆஃப்னேஜில் அவங்களோட கேஷை வந்து மந்த்லி போய் டொனேட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க அந்த கிட்ஸை ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கறது, அவங்கள போய் பார்க்குறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அங்கே வர நியூ பார்ன் பேபிஸ் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை அடுத்த 20 இயர்ஸ் அவங்க கடந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கப்புளாகவும் ரொம்ப அழகான ஒரு லவ்வபிள் பார்ட்னர்ஸாகவும் 2 பேரும் வந்திருப்பாங்க. அவங்களோட டைம் அவ்வளோ வந்து போயிருக்கும். ஜிம்மன் இந்த லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜங்கு கூட அவர் இருக்கிற அந்த மொமெண்ட்டை இப்போ வரைக்கும் அந்த ட்ரீம் கலைஞ்சிடவே கூடாது, இந்த ட்ரீமை விட்டு நான் வெளியே போயிடவே கூடாது, நான் செத்தாலும் ஜிக்கியோட மடியில் தான் சாகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அவரோட அந்த மிரர் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கையில் இருக்க அந்த லாக்கெட்டில் அவங்களோட மேரேஜ் பிக் வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் ரீசண்டாக அவங்களோட அந்த ஓல்டேஜ் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் பிக் எடுத்துருப்பாங்க. அந்த பிக்கும் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த லாக்கெட்டில். ஜிம்மன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க இந்த சைடு ஜிக்கியோட 58வது வயசில் ஜங்குக்கு அவரோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமாகுது. ஸோ என்னென்னு போய் செக் பண்ணுறோம், ஹெல்த்தோட கண்டிஷன் ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வர ஜிகே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான். இந்த சைடு ஜிம்மன் அவரை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். ஏன்னா இது வரைக்குமே ஜிகே தான் ஜிம்மனை ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பான், ஒரு சின்ன விஷயமும் பண்ண விடாமல் அப்படி பார்த்துப்பா குழந்த மாதிரி. ஸோ ஜிகேவோட அந்த ஹெல்த் இஷ்யூ டைமில் ஜிகேவை ஜிம்மன் குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். 2 பேரும் அப்போவும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிகேவோட நிலமை அவர் ஏஜின்னு தெரிய வர ஜிம்மன் அப்படியே அவரை போய் பார்க்குறாங்க. ஆக்சிஜன் மாஸ்கோட அவரோட ரூமில் போய் பார்க்கும்போது ஜிகே அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஐஸ் ஸ்மைல், அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு ஜிம்மன் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு என்னோட பயம்லாம் உன்னை எங்கே விட்டுட்டு போயிடுவேனோ, நான் எப்படி பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை யாரும் இப்படி பார்த்துப்பாங்களா, உன்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நல்ல நாளும் நீ எனக்காக இருக்கணும் ஜிம்மன், நீ எனக்காக நான் என் கூட எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஹாப்பியாக எப்போவுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என் கூட இருக்க மாதிரியே இருக்கணும். இந்த லைஃப் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி ஒரு வரம் மாதிரி இருந்ததுடா. எனக்கு இது எல்லாத்தையும் கொடுத்த உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜிம்மன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ண ஜிம்மனும் ஜக்கிக்கிட்ட போய்ட்டு அவர் ஃபோர் ஹெட் வச்சு ஏன் இப்படிலாம் பேசுகிற, கண்டிப்பாக எனக்கு நீ எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு உனக்கு தெரியாது ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணி லவ் யூ டூ, லவ் யூ மோர், எப்போவுமே நான் உன் கூடவே இருப்பேன், இந்த நொடி நான் இறந்தா கூட எனக்கு சந்தோஷம், நானும் உன் கூடவே வந்துடணும்னு நினைக்கிறேன் ஜிகே அப்படின்னு சொல்லி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிகே அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ண மாதிரி ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ண மாதிரியே டை ஆகிடுறாங்க. இந்த சைட் ஜிம்மன்
அப்படியே பார்க்குறாங்க. ஜிகேயோட அந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஐஸில் வந்து டியர்ஸாக வருது. ஸோ அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்க்க சட்டுன்னு அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ஜிமனுக்கு முன்னாடி அவர் ஃபுல் உருவத்தையும் பார்க்குற மாதிரி பெரிய ஒரு மிரர் அந்த ரூமில் சுற்றி வேறு எதுவுமே கிடையாது, இருட்டாக இருக்குது. அந்த மிரர் ஜிமன் முன்னாடி ஃப்ளாஷ் ஆகுது. அந்த மிரர்லேருந்து ஒரு சேம் டு ஜிமன், அதே 58 இயர்ஸில் சேம் டு ஜிமன், அவருடைய ஓல்டு லைஃப், இப்போது அவர் வாழ்ந்த இந்த லைஃப் கிட்ட இருக்க அந்த ஜிமன் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. ஸோ ஜிமனோட கையில் ஒரு லாக்கெட் இருக்குது. அது அப்படியே அவர் காட்டி நீட்டுறாங்க. இந்த சைடில் இருக்க இந்த ஜிமன் ஸோ அப்படியே அந்த லாக்கெட்டை வாங்கும்போது ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணேன். ஸோ அந்த மிரருக்குள்ளே அவரோட ஹேண்ட்ஸ் போக மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ். ஜிமன் பார்த்தா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே ஆன்டிக் திங்ஸ் வாங்குகிற அதே கடையில் வந்து நின்றுட்டுருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மிரர் அவர் கையில் தான் இருக்குது. ஸோ ஜிமன் ஃபஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்குது. அண்டு அப்படியே பார்க்குறாங்க. ஜிமன் அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த மிரரை அதுலேயே வச்சுட்டு அவர் பக்கத்தில் இருக்க அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே நடந்து வெளியே வராங்க. ஸோ இந்த சைடு அந்த ஷாப்போட ஓனர் தான், என்னப்பா இது வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு அந்த மிரரோட பாக்ஸ் கிடைக்குமா, நான் அது எவ்வளோ நாளாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, மிரரா எங்கே இருக்குது, என்ன பாக்ஸு புரியலையே, காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மன் நடந்து வந்து அந்த இடத்துல அங்கே எதுவுமே இல்லை, அந்த மிரர் பாக்ஸ் இல்லவே இல்லை. அப்படியே பார்க்குறாரு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இந்த பாக்ஸோ வரலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து வியோடாக திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ போகும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, அவர் கையில் அவர் பேக்கெட்டில் இருக்க லாக்கெட்டு. அப்படியே அந்த லாக்கெட்டை அப்படியே கையில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது, ஸோ ஆப்போசிட் கிராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு தான் போகலான்ட்டு க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் இருக்க லாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நின்று ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மன் கிராஸ் பண்ணுற அந்த வேல தான் ஒரு கார் வேகமாக வந்து ஜிம்மன் மேலே வந்து மோதுது. ஜிம்மன் ஆன் டைம் அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கார் மேலே மோதுப்பட்டு அப்படியே சேம் டிட்டோ ஜிம்மன் ஜேகே எங்கே வந்து டையானாரோ அதே பிளேஸில் அப்படியே விழுகிறாங்க. அவரோட அந்த மொமெண்ட் அப்படியே ஜேகேவை அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வருது. ஜிம்மனோட ஐஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் தான் வருது. அவர் கண்ணிலேருந்து ஒரு டியர்ஸும் வரல. அவர் பெயினில் கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. அப்படியே அந்த தரையில் வந்து அவர் ஹெட்டு இடித்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்க இந்த சைடு அந்த லாக்கெட் அப்படியே வந்து ஜிம்மன் மேலே இருந்து கீழே விழுந்து அப்படியே திரும்பி, ஸோ எப்படின்னா ஓப்பன் பண்ணி திரும்பி காட்டுறப்போ ஜிகே அந்த லாக்கெட்டில் அவர் வாழ்ந்தார் இல்லையா அந்த ட்ரீம் லைஃப்பில் அந்த மிரருக்குள்ளே, அப்போது ஜிம்மன் அண்ட் ஜிகேவுக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதோ அவங்க லாஸ்ட்டாக அந்த ஸ்டோன் பெஞ்சில் இந்த ஓல்டு ஏஜ் கப்பில் அப்படின்னா ஜேகே வந்து உட்காந்துட்ருப்பார். ஜிம்மன் வந்து ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி ஒரு பர்சன் பிக் எடுத்திருப்பாங்க. அந்த 2 பிக்கும் அந்த லாக்கெட்டில் அப்படியே அவர் கண்ணு முன்னாடி விழுந்து அப்படியே அவருடைய அந்த ஃபேஸில் விழுது. ஜிம்மன் அதை பார்த்துட்டு ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்படியே டை ஆகிறாரு. ஸோ ஸ்டோரி வந்து இதோட முடியுது. நான் எப்படியோ ட்ரை பண்ணி போகணுன்னு நினச்ச ஸ்டோரி, இந்த ஸ்டோரி ஒரு மாதிரி போரிங்காக இருக்கா எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் நான் முடிக்கணும்னு நினச்சேன். என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், எனக்கு த்ரோட் ப்ராப்ளம். ஆனால் இந்த ஸ்டோரியை போடணும்னு நினச்சேன், பட் போட்டுட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி நான் என்ன சொல்லன்னு தெரியல. இது ஒரு டைம் ட்ராவல்னு சொல்லவா இல்லை ஃபேண்டசி வேர்ல்டுன்னு சொல்லவா? ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கடா. ஆனால் மறக்காமல் இந்த ஸ்டோரியை பற்றி ஒரு 2 லைன்ஸ் எழுதிட்டு போங்க.